வணக்கம், நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய ரியலி லேட் ரிவ்யூ. ஏற்கனவே முதல் எபிசோடு அந்த நாளுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு மிக்க மிக்க நன்றிகள். 2வது எபிசோடுக்கு என்ன படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ஐடியா ஒன்று சிக்கிச்சு. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படம் வரப்போகுது, ஏ சர்டிஃபிகேஷனோட ஒரு படம் வரப்போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் பின்னாடி போய் அதே மாதிரி ஒரு ஏ சர்டிஃபைடு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு படம் ஒன்று இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன். வெளிவந்த வருஷம் 1981. நடித்தவங்க ரஜினிகாந்த், சரிதா, விஜயசாந்தி, கவுண்டமணி, சரத்பாபு, லக்ஷ்மி, அடுக்கிக்கிட்டே போகலாம். படம் பேர் உங்களுக்கு ஆல்ரெடி நேரம் தெரிஞ்சிருக்கும், நெற்றிக்கண். நெற்றிக்கண் அப்படிங்கிற ஒரு படத்தை சொன்ன உடனே இல்லை, பல பேருக்கு ஞாபகம் இருக்கிறது ரஜினிகாந்த் அவர்கள் ப்ளே பண்ண அந்த ஓல்டர் கேரக்டர் தான். அண்ட் சமீபத்தில் கூட தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ரீலில் பார்த்தேன் நான் இன்ஸ்டாவில். ஒரு வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாரு, எந்த படத்தை நீங்கள் ரீமேக் பண்ண ஆசைப்படுவீங்க சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா நெற்றிக்கண் தான். ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து பல ஈனத்தனமான ஒரு செயல்கள் செய்யும் பொழுது கூட நம்ம கண்டிப்பாக அந்த கதாபாத்திரத்தை வெறுக்கிற மாதிரி ஒன்று நடக்காது. அப்படி இன்ஃபேக்ட் ஒரு படிக்கு மேலே போய் அவர் கொஞ்சம் நம்ம ரசிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகமே நமக்கு வர்றதுக்கான காரணம் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு கேரிஸ்மேட்டிக் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதுக்கான பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் பார்க்க ஆரம்பித்த உடனே அது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுது. இன்ஃபேக்ட் முதல்ல சின்ன ரஜினி, இளம் வயசில் இருக்கக்கூடிய யங்கர் ரஜினி கேரக்டரை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் பெருசாக நமக்கு ஒரு பாதிப்பு உண்டாகுதோ இல்லையோ, அவர் ப்ளே பண்ணக்கூடிய அந்த எல்டர்லி கேரக்டர் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், அவர் வந்து பெட்ஷீட்லேருந்து கண்ணை திறந்து அப்படி காலைல எழுந்திருக்காரு. எந்திரிச்ச உடனே அவர் கண்ணுக்கு முன்னாடி செவுத்தில் ஒட்டப்பட்டிருக்கிற இந்த பிக்கினிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்களுடைய ஒரு உருவத்தை அவர் எப்படி பார்த்து ரசிக்கிறாரு. இன்ஃபேக்ட் 7 படத்தில் வந்து ஒரு 7 விதமான சின்ஸ் அப்படின்னு பேசுவாங்க. சக்கரவர்த்தியோடைய சின் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. லஸ்ட் மட்டுமே. அது கான்ஸ்டண்ட்டாக இந்த படம் பூராக நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம் விதவிதமான வழிகளில். இன்ஃபேக்ட் அவர் மனைவியை ஓரளவுக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த படத்தில் அவர் மனைவி கூட அவர் எப்படி பழகிறார் அப்படின்னு பார்த்தாலும் அந்த ஒரு எமோஷனே பிரதானமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அவருடைய லுக்கு வயசாயிருச்சு அப்படி இப்படின்னு இந்த படம் கொஞ்சம் முன் வைக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் கூட இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து கொஞ்சம் ஒரு யங்கர் கேரக்டராக அந்த யங்கர் ரஜினியை பார்க்கும்போது அவருக்கு ஒரு காதல் கதை இருக்குன்னு நினைக்கும் போது நம்ம நினைப்போம், இந்த எல்டர்லி கேரக்டருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஒரு 50 வயசு இருக்கும் போல் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இந்த படத்தை மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்போது தான் கவனித்தேன், இந்த கதாபாத்திரம் ஆக்சுவலி 37 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இவர் என்னென்னலாம் பண்ணுறாரு இந்த வயசான கதாபாத்திரத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா பல விஷயங்கள் பண்ணுறாரு. இவர் நடக்கக்கூடிய நடை வித்தியாசமாக இருக்குது, இவர் பேசக்கூடிய பாணி வித்தியாசமாக இருக்குது, ஒரு சிரிப்பு கூட பல்வேறு விதமான நக்கல் கலந்த சிரிப்பு, ஒரு மாதிரி காமம் கலந்த சிரிப்பு இந்த படம் பூரா நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டைலாக் டெலிவரி கூட கொஞ்சம் இழுத்து பேசக்கூடிய ஒரு தன்மை எனக்கு சிவாஜி அவர்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்ஃபேக்ட் அவருடைய ஒரு உடல் மொழியில் கூட கான்ஸ்டண்ட்டாக அந்த காலுடைய ஒரு நுனியில் அப்பப்போ அப்படி எம்பி நிற்கக்கூடிய ஒரு தன்மை இந்த படம் பூராக நம்ம கவனிக்கலாம். ஐ திங்க் ஒரு கேள்வி நம்ம கேட்க தோணுது என்ன அப்படின்னா, சக்கரவர்த்தி அப்படிங்கிறவன் கண்டிப்பாக நல்லவன் கிடையாது. இன்ஃபேக்ட் டெஃபினட்டாக கெட்டவனே நீங்கள் ஓரளவுக்கு டிஃபைன் பண்ணிடலாம் அவன் செய்யக்கூடிய அந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது. ஸோ அந்த கதாபாத்திரத்துக்கு இவ்வளோ ஒரு கரிஸ்மாவோட ப்ளே பண்ணும் பொழுது அவன் செய்யக்கூடிய இந்த கொடிய செயல்கள் அதனுடைய ஒரு பாதிப்பு நம்மளால் உணர முடியுதா? அந்த கதாபாத்திரத்தை நம்ம அந்த லென்ஸ்லேருந்து பார்க்குறோமான்னா நாட் ரியலி. ஏன்னா இவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது, எவ்வளோ கரிஸ்மேட்டிக்காக இருக்குது அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஓரத்தில் இவரை ரசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த படமும் ஓரளவுக்கு அந்த செயல்களை நகைச்சுவை தோரணை வழியாகத்தான் அது ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இசை ஓரளவுக்கு அது ஒரு குறும்பான ஒரு செயல் அப்படின்றது தான் கொஞ்சம் முன்வைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ரெண்டுமே உண்மைதான். ஆமாம், அவர் கரிஸ்மேட்டிக்காக இருக்குது, அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம ரசிக்கலாம் கண்டிப்பாக. பட் இந்த கதாபாத்திரத்துக்கு அந்த ஏற்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த படம் கொடுக்குதா இன் அ சென்ஸ் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக இந்த ரிவ்யூவில் நான் போக பேசுகிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சட்டுன்னு கேட்கலாம், இது 81 வந்த ஒரு படம் அப்படின்னும் போது 44 வருஷம் ஆகுது இந்த படம் வந்து. இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பார்த்து திரும்ப பார்த்துட்டு நம்ம இதை மாரலாக ஜட்ஜ் பண்ணுவது சரியா? இதில் இருக்கக்கூடிய சில குற்றங்கள் அன்று குற்றமா அப்படின்னா ஒன்று தெளிவாக நம்ம குற்றம் சொல்லலாம்ல. ரேப் அப்படின்றது ஒரு என்றைக்குமே ஒரு குற்றம் தானே. ஸோ அது நடக்குது இல்லை இந்த படத்தில். ஸோ அதனால நம்ம இதை வந்து ரொம்ப இல்லை இன்றைக்கி நம்ம ஒரு ஓக் ப்ரிசமில் ஒரு ஃபெமினிசம் பற்றி இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்ட லென்ஸ் வழியாக தான் நம்ம திரும்பி பார்த்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவருடைய கரிஸ்மாக்கு மற்ற நடிகர்களால் ஈடு கொடுக்க முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா
அது அவ்வளோ ஜொலிக்குது அந்த கதாபாத்திரம், அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கண்ணு கூசும்ல மற்றவங்கள பார்க்கும்போது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு இந்த படம் பார்க்கும்போதே. ஆக்டிங் பொறுத்து, மற்ற பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்து பேசுகிறேன். ஆனால் இன்ஃபேக்ட் யங்கர் ரஜினி கூட நமக்கு அந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் பல கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது இந்த ஃபிலிமில், நல்ல ஜொலிக்கக்கூடிய ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ். அதில் முக்கியமான பிரதானமான ஒன்று விசு அவர்கள் எழுதின ஒரு வசனங்கள் இந்த படத்தில். அவருடைய வசனங்கள் ரொம்ப மெமரபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் கூட நம்ம திரும்ப பார்த்த உடனேவே அது டக்குன்னு நம்மளால் ரசிக்க முடியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, ஒரு பிக்கப் லைன் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் ஒரு தேவை இந்த ஸ்கிரிப்டோட. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வரி என்னென்னா, இது கட்டில், இது படுக்கை, இது தலகாணி, இது ஊதுவத்தி, நான் பையன் நீ பொண்ணு அப்படின்ற ஒரு வரி. அந்த வரியை மறுபடியும் இந்த வசனங்களை இந்த படம் மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணது ஒரு பஞ்சுக்காக, அந்த யங்கர் ரஜினி மறுபடியும் அந்த டைலாகை யூஸ் பண்ணுவதாக இருக்கட்டும், இல்லை அப்பா ரஜினி வந்து பையன் ரஜினியை கண்டவன் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே பையன் ரஜினி மறுபடியும் அதுக்குள்ளே ஒரு வார்த்தை விளையாட்டு, கண்டவன்னு சொன்னீங்களாமே எதை கண்டவன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஒரு வார்த்தை விளையாட்டு ஒன்று வைப்பார். இல்லை, நான் ரொம்ப கத்தி சிரித்த ஒரு டைலாக் ஒன்று இருக்குது வயசான ரஜினி சொல்லக்கூடியது. 37 வயசு தான். ஸோ வயசானன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் பொடி பீடி குடி லேடி அதுதான்டா உன் டேடி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார். சத்தியமாக சிரிக்காமல் இருக்க முடியாது கேட்ட உடனே. பாலச்சந்தர் அவர்கள் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே எழுதியதாக கிரெடிட்ஸ் கவனித்தேன். அதையும் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வரக்கூடிய திருப்பங்கள் அங்கங்கே சட்டுன்னு, இன்ஃபேக்ட் அந்த இளம் ரஜினி வந்து வயசான ரஜினி மாதிரி ஒரு கெட்டப் ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க அம்மாவை ஏமாத்துற மாதிரியான ஒரு ஐடியா, விச் ஐ தாட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த படத்தில். இல்லை, சரிதாவுடைய ராதா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு செக்ஷுவல் அபியூஸ் நடந்த பிறகு அவங்கள ஒரு மாதிரி கூனி குறுகி அழுதுகிட்டே ஒரு ஓரத்தில் ஐயோ என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு கதறக்கூடிய ஒரு பெண்ணாக காமிக்காமல் அவங்கள மறுபடியும் திருப்ப கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக மாற்றி அவங்க ஆல்மோஸ்ட் நக்கல் பண்ணிக்கிட்டு திமிராக பேசக்கூடிய ஒரு தோரணை, இது எல்லாமே அதாவது என்னதான் இதை எஸ்பி முத்துராமன் இயக்கிய ஒரு படமாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்ட ஒரு விதத்தை கவனிக்கும் போது கண்டிப்பாக பாலச்சந்தர் அவர்கள் ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வருவார். இது மத்தியில் வேற ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச பல நடிகர்களை கொஞ்சம் ஏர்லியாகவே பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சரத்பாபு வராங்க, விஜயசாந்தி வராங்க தங்கச்சியாக ஒரு கதாபாத்திரத்தில், ரொம்ப ஏர்லியான ஒரு ரோல் அவங்களுக்கு. அப்போ நம்ம நினச்சி பார்ப்போமா, நமக்கு தெரியுமா, இவங்களுக்கே தோணுமான்னு நமக்கு தெரியல. அந்த டைமில் பார்க்கும்போது 10 வருஷத்துக்கு பிறகு மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்தில் பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவங்க ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸில். இல்லை, சரத்பாபு அதன் பிறகு எத்தனை மறக்க முடியாத ஒரு படங்களில் ரஜினிகாந்த் அவர்களோட நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இல்லை, கவுண்டமணி வராங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒரு நையாண்டி அந்த ஒரு நக்கல், அதுக்கான ஒரு ஸ்பேஸும் இந்த படத்தில் போக போக அமையுது. ஸோ இதெல்லாமும் ஒரு விதமான சந்தோஷம் தான் இந்த படம் பார்க்கும்போது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நெற்றிக்கண் படம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் இருக்கிறது என்ன அப்படின்னு உடனே வயசான ரஜினிகாந்தோடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு இஃப் நாட் மோர் தென் தட் ராஜா அவர்களுடைய ஒரு இசையை எப்படி மறக்க முடியும்? இல்லை, இடையும் கொடியும் அந்த பாட்டெலாம் லைக் ராமனின் மோகனம், அற்புதமான பாட்டு. இன்னி வரைக்கும் நம்ம கான்ஸ்டண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். அதுவாக இருக்கட்டும், ஏன் நெற்றிக்கண்ணுடைய அந்த தீம் இருக்குல்ல, அந்த தீமில் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வயலினுடைய ஒரு இசை, அது வழியாக அவர் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்சீவ் இல்லை, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளைன்னு ஒரு பாட்டு ஒன்று வருது இல்லை, அதில் வரக்கூடிய ஒரு விளையாட்டுத்தன்மை இவருடைய அந்த தீம்லேயும் நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மெமரபிள் ஒர்க். நிறைய பிஸாரான ஒரு ஐடியாஸும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபில்ம். இன்ஃபேக்ட் நெற்றிக்கண் படமே ஓரளவுக்கு சக்கரவர்த்தி கதாபாத்திரம் போல தானோ அப்படின்ட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கங்கே சொல்கிறேன் பாருங்கள், பல விதமான ஐடியாஸ். அதாவது இன்றைக்கி நம்ம மன்மதன் படத்தில் பார்த்துட்டு நம்ம ஒன்று சொல்கிறோம், கரெக்டட் மச்சி அப்படின்னு வருது இல்லை, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பெண்ணை ஏமாத்தின பிறகு. இந்த படத்தில் ஏமாத்துறது அப்படிங்கிறத விட இந்த படத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் அவர் அடையும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு பில்லியர்ட்ஸ் போர்டை அப்படி காமிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரு பால் வந்து அவர் வந்து பாட் பண்ண மாதிரியான ஒரு ஸ்பேஸில் ஒன்று காமிப்பாங்க. அந்த ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். இல்லை, அண்ட் இதை நான் முழுமையாக ஒரு வெறும் என்ஜாய்மெண்ட் அப்படின்ற ஒரு தோரணையில் மட்டும் சொல்லலை, ஒரு நியூட்ரலாக ஒரு அப்சர்வேஷன் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்லேருந்து தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவாக இருக்கட்டும். இல்லை, எங்கள் வீட்டில் நான் பேசிகிட்டு இருந்தேன், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன இருந்துச்சு, நீங்கள்லாம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய உறவினர்கள் பல பேர் வந்து அந்த டைமில் வந்து அந்த ஒரு கண்ணாடி ஒன்று போடுற மாதிரியான ஒரு ஐடியா ஒன்று வரும். கண்ணாடி போட்டால் உங்கள் எதிரில் இருக்கிறவங்களுடைய உடையெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஐ திங்க் நிஜமாகவே மக்கள்லாம் அந்த மாதிரி கண்ணாடியெல்லாம் இருக்கா அப்படின்ற ஒரு பயத்துலேயும் சில பேர் ஆர்வத்துலேயும் அதை தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஞாபகத்தை எனக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியா ஐ தாட் வாஸ் வெரி குவர்க்கி அப்படின்ற ஒரு வேர்டு தான் பொருந்தும்னு நினைக்கிறேன். அதுக்கு வெரி அப்செட்டிங் ஆல்சோ ஃபார் ஷுவர்.
இல்லை இந்த ரன்ல தேரடி வீதியில்னு ஒரு பாட்டு வருங்களா, அதில் வரக்கூடிய ஒரு வரி மாதிரி இதில் போகிற போக்கில் அப்படியே ஒரு கான்வர்சேஷனில் பெரிய மனசு அப்படின்ற ஒரு வார்த்தையை, ஒரு ஃப்ரேஸை ஒரு எதுக்காக பயன்படுத்துகிறாருன்றதா இருக்கட்டும். நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் நேரத்துக்குல இந்த படம் ஆரம்பத்தில் அவர் என்ன தான் கொஞ்சம் சக்கரவர்த்தி இம்மாரலாக நடந்துக்கிட்டாலும் சரி, அந்த இடத்துல கூட கொஞ்சம் கிரேயான ஒரு ஸ்பேஸாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மனைவிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு தான் இது நடக்குது அப்படின்ற ஒரு சென்ஸ் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவதாக அந்த அவர் மற்ற பெண்களெல்லாம் ஏமாற்றுவது போல் தெரியல. அவர் மற்ற பெண்களை இவர் கவர்றாரு. அவங்களும் இவர் மேலே ஒரு பிரியத்தோட தான் இவரோட உறவில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தோணுது. பட் எந்த இடத்துல இந்த படம் முழுமையாக வேற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போகுதுன்னா, ரேப் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் பொழுதுல நம்ம சக்கரவர்த்தியை நம்ம அது வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி ஒரு குறும்பான ஒரு ஆள், ஒரு பிளே பாய் அப்படின்ற ஒரு ஸ்பேஸையும் தாண்டி ஒரு இடத்துக்கு நகர்றாரு அவர். அதன் பிறகு அவருக்கு என்ன தண்டனை கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, உடல் ரீதியான ஒரு தண்டனை கிடைக்குது. ஆனால் அது நமக்கு முழுமையான ஒரு திருப்தியை கொடுக்குதா அப்படின்னா ஐம் நாட் ரியலி ஷுர். ஏன்னா லாஸ்ட்டில் இன்ஃபேக்ட் அவர் ஒரு வீல் சேரில் அப்படி உட்காந்துட்டு இருப்பார். உட்காந்துக்கிட்டே அவர் சொல்லக்கூடிய ஒரு நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, ஐம் சாரி அப்படிங்கிறாரு. என்ன ஏதோ லைட்டாக இன்சல்ட் பண்ண மாதிரி சாரி சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணது ரேப்பு, அவங்கள கர்ப்பமாகிட்டு அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த தீர்வு எனக்கு மேபி இன்றைய பார்வையிலேருந்து எனக்கு திருப்தி கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அந்த டைமில் பார்த்தவங்களுக்கு எப்படி அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரில. பட் தட்ஸ் த ஜாய் ஆஃப் ரீவிசிட்டிங் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய தேதிக்கு நம்ம அதை பார்த்துட்டு நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணர்வுகளையும் நம்மளால் பேச முடியதில்ல. பட் வேறு சின்ன சின்ன விஷயங்கள் கூட தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவர் அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு ஆமாம் மன்மதனில் கூட ஒரு காட்சியில் அவர் வீல் சேரில் தான் உள்ளே வருவார்ல அப்படின்றத ஞாபகப்படுத்துச்சு. இந்த படத்துக்கு ஒரு வேளை சீக்குவல் ஏதாவது எடுக்கணும் அப்படி இப்படின்னு பிளான் இருந்தால் கூட ஐ திங்க் எடுக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் லாஸ்ட்டில் அப்படி உட்காந்து மன்னிப்பு கேட்கும்போது கூட இவர் ஒரு வேளை நடிக்கிறாரோ, சட்டுன்னு ஒரு மூக்குலேருந்து ரத்தம் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த சக்கரவர்த்தி கதாபாத்திரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ராதாவை இந்த படம் அணுகுன முறை என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணாக காமிச்சாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்வாக இந்த படம் எதை முன்வைக்குது அப்படின்ட்டு அதை யோசிக்க வச்சுது. அது பொருத்தமானதா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சக்கரவர்த்திக்கு கிடைக்கக்கூடிய ரொம்ப சுலபமான ஒரு மன்னிப்பு, ஆல்மோஸ்ட் அந்த குடும்பமே ஒன்றாக சேர்ந்து அவரை திருத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் அது நடந்துச்சா முழுமையாக இல்லை. அந்த ஆக்ஷன் ஸ்பேஸில் இந்த படம் கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக இருந்த ஒரு தன்மை, இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஃபைட் மாதிரி ஒரு நடக்கிற ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், இல்லை அந்த இளம் ரஜினிக்கு இந்த படம் ஒரு லவ் ஆங்கிள் ஒன்று பொறுத்து ட்ரை பண்ணுது. லவ் ஆங்கிளில் மறுபக்கம் நடிச்சிருக்கிறவங்க மேனகா அப்படிங்கிற ஒரு நடிகை. உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியல இன்றைய தேதிக்கு தெரியாதவங்க அதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய அம்மா அப்படின்ற ஒரு நடிகை தான் நடிச்சிருந்தாங்க இந்த கதாபாத்திரத்தில். அந்த லவ் ஆங்கிளும் எனக்கு பெருசாக ஒட்டலை. பட் என்ன தான் அது ஒட்டலை அப்படின்னா கூட இல்லை, அதுக்குள்ளே போட்ட வேலையே என்னால் ரசிக்க முடியாது. இதுக்குள்ளேயும் ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காங்க. லைக் கையில் அவங்க கான்ஸ்டண்ட்டாக எழுதி ஒரு மெசேஜஸை பகிர்ந்துக்குவதாக இருக்கட்டும், இல்லை அந்த கையில் எழுதுகிற ஒரு மெசேஜ் ஐடியாவை சக்கரவர்த்தி மறுபடியும் ஒரு இடத்துல தன்னுடைய மகனை மிரட்டுறதுக்காக கலாய்க்கிறதுக்காக அவர் எழுதுகிற ஒரு ஐடியாவாக இருக்கட்டும். பட் அந்த லவ் ஆங்கிள் கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான பல காரணங்கள் இருக்குது. அந்த மேனகா ப்ளே பண்ணக்கூடிய அந்த கேரக்டரே நம்மளால் ரசிக்க முடியுதான்னு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அவங்க கையை எரிச்சிக்கிறாங்க. இவர் கூட இப்போ உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஆமாம் காதல் பைத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அது முழுமையாக ஏற்றுக்க முடியுமான்னு தெரில. ஆனால் ஒன்று ஒர்க் ஆகாத இந்த லவ் ஆங்கிளில் கூட இல்லை. பட் இதையும் மெயின் ஸ்டோரிக்குள்ளே பொருத்த முயற்சி பண்ணுவதாக இருக்கட்டும், இந்த ஒர்க் ஆகாத லவ் ஆங்கிளில் போட்ட ஒரு சிந்தனையும் கூட இருக்குல்ல, ஒரு பேசிக் இது எப்படி அட்ராக்டிவ் ஆக்குவது அப்படின்னு யோசிச்சிருக்காங்கல்ல. தீஸ் ஆர் ஐடியாஸ் தட் ஐ என்ஜாய். ஸோ ஓவரால் நெற்றிக்கன் படத்தில் நல்லா ஏஜான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, ஏஜானன்னு சொல்லும்போது ஏஜான ரஜினிகாந்த் அவர்களுடைய கதாபாத்திரம் கண்டிப்பாக இன்னமும் ஒர்க் ஆகுது. இளையராஜா அவர்களுடைய ஒரு இசை மேபி ஆக்ஷன் பிளாக்ஸில் ஐ வாசன்ட் ஸோ ஷுர், பட் பாடல்களும் இந்த தீமாக ஒரு ஸ்கோர் ஒன்று பண்ணியிருக்கால அதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நான் சொன்னது போல் விஸ்வா அவர்களுடைய ஒரு வசனங்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு ரிதமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பவரும் கண்டிப்பாக ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒர்க் ஆகுது. பட் படம் ஓவரால் ஆன் த ஹோல் டஸ் இட் ஒர்க் அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் ரீவிசிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா? வாட் டிட் யூ திங்க் ஆஃப் திஸ் ஃபிலிம்? அதுதானே சுவாரஸ்யமாக்குது இந்த பழைய படங்களை மறுபடியும் ரீவிசிட் பண்ணும்பொழுது. ஸோ இது என்னுடைய 2வது எபிசோட் ஆஃப் த ரியலி லேட் ரிவ்யூ. பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு மிக்க மிக்க நன்றி.